இன்றைக்கு இயேசப்பா அவங்கள பார்த்து சொல்கிற விஷயம் என்னென்னா, முறுமுறுப்பின்றி ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரைக்கும் அதில் அநேக ஜனங்கள் செய்த விஷயம் என்னென்னா முறுமுறுக்கிறது. எல்லா காரியத்துக்குமே முறுமுறுத்தார்கள். அதில் இருக்கிற அந்த ஜனங்கள் கானான் தேசத்தை அடையவும் இல்லை, அவர்கள் கண்ணுகளால் காணவும் இல்லை, மறித்து போகிறாங்க. ஆண்டவர் இந்த முறுமுறுக்கிற காரியத்தை முழுவதுமாகவே வெறுத்து போடுறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து பூமியில் வாழ்ந்த காலத்திலையுமே ஆண்டவரை குறித்து சில ஜனங்கள் இவர் நல்லவர் என்று முறுமுறுக்கிறாங்க, சில பேர் இவர் வஞ்சிக்கிறவர் என்று முறுமுறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளே இந்த முறுமுறுப்புகள் எதுவும் இடம்பெற வேண்டாம். உதாரணமாக எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சில நேரம் பிஸியாக இருந்திருப்போம். பேர்ட்டு யாராவது வந்து எங்களுக்கு ஹெல்ப் கேட்க நாங்கள் இல்லை செய்யலாதுன்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு நிலைமையில் நாங்கள் ஓம் செய்தாரம்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த காரியத்தை முறுமுறுத்து கொண்டு வேண்டாம் விருப்பாக செய்வோம். அதை பார்க்கிலும் நாங்கள் அவையிட்ட நோ சொல்கிறது நல்லதாக இருக்குது. ஏன்னா அந்த நோ சொல்கிறதுக்கு எங்களோட ஆத்மாவை நாங்கள் காத்துக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு முறுமுறுத்து அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிலும் நாங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அப்போ எங்களுக்கும் அந்த முறுமுறுப்பான ஒரு காரியம் இருந்தால் ஏசப்பட சொல்லிவிட்டு அதை நாங்கள் விட்டு விடுவோம். முறுமுறுக்காமல் ஒருவரை ஒருவர் உபசரிப்போம், அன்பை பகிர்வோம். Have a nice day.